10ஆம் இடத்துக்கு சனி வர. இந்த 10ஆம் இடத்துக்கு சனி வர்றது இன்னொரு 5 வருஷத்துக்கு சனிக்கு எந்த பிரச்சனையுமே பயிற்சி ஆனதுல இருந்து இந்த மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் சமூக அளவுல உங்களுக்கு அதிகரிக்கும். சனி தசை மோசமான அளவுல இப்போ செவ்வாய் ராகுவோட சம்பந்தப்பட்டு நடந்துச்சுன்னா இதை சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்குமே நீங்க கஷ்டம். ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான், இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக் கொள் என்று. இது ஒரு நாள்ல விடியிற விடியல் மட்டும் இல்ல, ஒரு வருடத்தோட விடியல். இதை வருட விடியல் அப்படின்னு கூட சொல்லலாம். அத புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த புத்தாண்டுல மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இந்த 2025ல அந்த வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு 5 விதமான மாற்றங்களை தான் இந்த வீடியோல மிதுன ராசி தலைப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். புத்தாண்டு 2025 பிறக்க போகுது. 2024, 23, 22 கடந்த 3 வருடங்களும் சொல்லன்னா துயரங்கள். அஷ்டமத்து சனி முடிஞ்சா கூட அஷ்டமத்து சனி முடிஞ்ச மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு பிரச்சனைகள், அந்த அளவுக்கு அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு 5 புதிய மாற்றங்கள் 2025 புத்தாண்டு கொடுக்க போகுது. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வருடத்துல 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. ஒன்னு சனி பயிற்சி, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது ராகு கேது பயிற்சி. ராகு உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கும், கேது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த 2 பயிற்சிகளுமே மிகச்சிறந்த அற்புதமான பயிற்சிகள். அடுத்தது குரு பயிற்சி, அது 12ஆம் இடத்துல இருந்து லக்னத்துக்கு ஜென்ம குருவா வரார். இதுவுமே நல்ல பயிற்சி. அப்படிங்கும்போது வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களுமே ஒரு சிறந்த உன்னதமான இடங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருடம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். இதை கம்பைன் பண்ணி தான் இந்த 5 மாற்றங்களும் மிதுன ராசிக்கு வரப்போகுது. முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, புதிய வேலை அல்லது தொழில் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு வேலையில இருக்கிறீங்க, அந்த வேலையில நிறையவே அவமானப்பட்டிருவீங்க கடந்த 2 வருஷமா. அந்த அவமானங்களுக்கு பதிலளிக்கும் விதமா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுவும் சிறந்த வேலை, அதாவது ரொம்ப ஒரு சாதாரணமான வேலைலாம் இல்லை. உங்களோட பினான்சியல் கெரியர்ல ஒரு பீக்கான ஒரு பீரியட் அப்படின்னே சொல்லலாம் 2025 பொறுத்த வரைக்கும். இதுக்கான முதல் காரணம் 10ஆம் இடத்துக்கு சனி வர. இந்த 10ஆம் இடத்துக்கு சனி வர்றது இன்னொரு 5 வருஷத்துக்கு சனிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத இடங்கள். 10, 11 ரெண்டுமே அருமையான இடங்கள் சனியை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த 5 வருடங்கள் ஓவராலா உங்களோட கெரியர் ப்ராஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு 5 வருடங்கள் அருமையான ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்தது தொழில். 10ஆம் இடங்கிறது தொழிலையும் குறிக்கும். எல்லாருக்குமே வேலை செய்ய முடியாத சில பேர் தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அல்லது தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடந்த ஒரு 2-3 வருடங்களா நீங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க, நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் தோத்து போயிருப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஈடுகட்டும் விதமா இந்த 2025 இலகுவா அமையும். ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கும் போதே அந்த விஷயங்கள் முடியறதுக்கான எல்லா 50-60% முடிஞ்சிடும். நீங்க பிளான் பண்ணும்போதே 60% முடிச்சுட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு இறங்குவோம். அந்த அளவுக்கு நிதானமா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது தொழில் தொடங்குறதுக்கான சரியான காலகட்டம். லக்னத்துல குரு இருக்கிறதுனால தொழில்ல ஆரம்பத்துல கிடைக்கக்கூடிய மரியாதை மற்றும் கௌரவத்தை நம்மளால தொடரவும் முடியும். ஆனா எப்போதுமே நான் சொல்றதுதான் கோச்சார கிரக பலன்கள், அதாவது இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குரு பகவானோட பெயர்ச்சி, இந்த கோச்சார கிரக நிலைகளை வச்சு நம்ம செய்யக்கூடிய பலன்களை வச்சு நம்மளோட லைஃப் டிசிஷன்ஸை எடுக்கக்கூடாது. எப்போதுமே நம்மளோட ஜனனகால ஜாதகத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு, அதுல நமக்கு தொழில் செய்யறதுக்கு வாகு இருக்குதா, அதுக்கான காலகட்டம் தானா, நல்ல தசாபுத்திகள் நடக்குதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் தொழில் தொடங்கணும். எந்த மாதிரியான தொழில் தொடங்கணும் வரைக்கும் அதில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், சரியான லாபம் இல்லை, ஏன்னா அஷ்டமத்து சனி ஆல்மோஸ்ட் தெரியும் 2021, 22, 23 வரைக்குமே அந்த அஷ்டமத்து சனியோட தாக்கம் இருந்துச்சு. 24ல ஜனவரியிலிருந்து கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த அஷ்டமத்து சனியோட பிரச்சனை இருக்க தான் செஞ்சது. கொடுத்த பணம் வரல, கடன் கட்ட முடியல, அல்லது கடன் கொடுத்தது வரல, இந்த மாதிரியான எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மிதுனராசிக்கார தொழில் அதிபர்களுக்கு இந்த 2025ல ஏப்ரல் மேக்கு அப்புறமா உங்களோட பணம் வசூலாகும், நல்ல வியாபாரம் நடக்கும். ஆனா ரிஸ்க் எடுக்காதீங்க. 10ல சனி என்ன இருந்தாலும் 10ல ஒரு பாவகிரகம் இருக்கு. பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காம அமைதியா உங்களோட கால்குலேட்டட் ரிஸ்க், நமக்கு தெரியும் இந்த சந்தைக்கு இது போதும், இந்த ரிஸ்க் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் ஆக முடியும். அடுத்தது இந்த வருடத்தோட 2வது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது சொத்து வாங்க முடியும். கடந்த ஒரு 5 வருடங்களாவே ஒரு
நிலமோ ஒரு வீடோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்க கஷ்டங்கள் வந்துச்சு. தடை தாமதம் என்னதான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் போய் பணமே கையில் இருந்தால் கூட சரியான சொத்துக்கள் அமையறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இல்லை சரியான சொத்து தான் அப்படின்னு பார்த்தா அங்கே போய் வில்லங்கம், அது ஒரு பெரிய பிரச்சனை. லீகல் ஒப்பீனியன் வாங்கும்போது அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த 2025 ஏப்ரல் மேக்கு அப்புறமா சரியாக போகுது. சொத்து வாங்க போறீங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமைய போகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்னொன்று, உங்களுக்கு சமூகத்தில் கௌரவம் மரியாதை கூடும். அதை பற்றி நான் 4வது பாயிண்ட்ல நான் அதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கூடணும் அப்படின்னா ஏதோ ஒரு வீடு வாங்குவோம், இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குவோம், கார் வாங்குவோம். இது ஆக்சுவலாக மெட்டீரியல் சக்ஸஸ் வந்து ஒரு சக்ஸஸ் கிடையாது. இருந்தாலும் சமூகம் என்ன எதிர்பார்க்குது இல்லைங்களா? அந்த சமூக மரியாதை கிடைக்கணுங்கிறதுனால நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. ஸோ இதுதான் 2வது பெரிய மாற்றம். இதுவும் ஏப்ரல் மே ஜூன்ல இருந்து நடக்குது. இதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது பெரிய மாற்றம் 2025ல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுல இருந்துட்டு வந்த தொய்வு அல்லது முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இந்த வருடம் நீங்கும். குறிப்பா ஏப்ரல் மாசம் அந்த சனி பெயர்ச்சியில இருந்தே நீங்க அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 9ல சனிங்கிறது அந்த அளவுக்கு நன்மையை செஞ்சிருக்காது. அஷ்டமத்து சனியோட பிரச்சனைகள் வேணா குறைஞ்சிருக்கலாமே ஒழிய தந்தை வழி பிரச்சனைகள் அல்லது பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள்லாம் அதிகரிச்சிருக்கும். அந்த பிரச்சனைகள், அதாவது குறிப்பா அந்த 9ஆம் இடம் உங்களுக்கு கிளியர் ஆகுது. ஈவன் ராகு வந்தா கூட ராகுவுக்கு குருவோட பார்வை ஜென்மத்தில் இருந்திருக்கு. அது ஒரு சிறந்த விஷயம். அதனால தந்தை வழி உறவு அப்படிங்கிறது மேம்படும். உட்கார்ந்து பேசலாம். அதே மாதிரி தந்தை வழியில இருந்துட்டு வந்த மூதாதையர்கள் சொத்துல இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அதையும் உட்கார்ந்து பேசலாம். கோர்ட்ல இருந்த கேசஸ், அந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த 2025 பாதிக்கு மேல இருக்குது. ஆரம்ப இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த் வந்து நீங்க முழுமையான அதுக்கான முயற்சிகளை நம்ம போட வேண்டியிருக்கும். இது 3வது பாயிண்ட். 4வது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நீங்க ஏன் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு சமூகத்துல, உங்களோட சமுதாயத்துல ஒரு மதிப்பை அதிகப்படுத்துவார். இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. இது உங்களோட திசையை பொறுத்து நீங்க 10 மடங்கு அதிகமா அந்த மரியாதையை பெறுறீங்களா, இல்ல 1 மடங்கு மரியாதையை பெறுறீங்களா அப்படிங்கிறது விஷயம். ஆனாலும் 2025 ஒரு மதிப்பு மரியாதை தரக்கூடிய ஒரு வருடம் தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட முடியும். நம்மளை அவமானப்படுத்தினவங்களே நம்மள்ட்ட வந்து உதவி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல தருணங்கள்லாம் 2025 இருக்கு. சமூகத்தில் ஒட்டுமொத்தமான மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த லக்ன குரு பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், வக்கீல், மருத்துவர்கள், அதாவது சேவைத்துறை அல்லது பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னுமே கூடுதலான அந்த வசீகரத்தை கொடுக்கும். ஜன வசீகரம். ஜென்மகுரு நிறைய பேர் அது வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஜென்மகுருவா இருக்கக்கூடாது, அது வந்து நன்மையை செய்யாது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், அப்போ பணத்தை கெடுக்குது, தனத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. உங்க ராசிலேயோ இல்ல லக்னத்திலேயோ குரு இருந்தாலே உங்க பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. நம்ம பேச்சை இன்னொருத்தர் கேட்டாலே அந்த இடத்துல டீல் முடியுதுன்னு அர்த்தம். பணம் சம்பாதிக்கிறது இல்ல சம்பாதிக்கல அப்படிங்கிறது நம்மளோட உழைப்பு அல்லது நம்மளோட ஸ்கில்லை பொறுத்தது. ஆனா அந்த ஜன வசீகரம் அப்படிங்கிறது லக்க பேஸ் பண்ணி இருக்கு. அந்த நேரத்தில் எதிர் நபர் முடிவு எடுக்கக்கூடிய தன்மையை பொறுத்து தானே இருக்கு. அதுக்கு இந்த ஜென்ம குரு உதவுவார். இந்த 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அது ராசிக்கா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, இதுவுமே வரக்கூடிய மே மாசத்திலிருந்து அந்த குரு பயிற்சி ஆனதிலிருந்து இந்த மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் சமூக அளவுல உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் 5வது பாயிண்ட், இது மிக மிக முக்கியமான பாயிண்ட், பயணங்களினால யோகம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த 9க்கு வரக்கூடிய ராகு, 9க்கு வரக்கூடிய ராகு சதய நட்சத்திரத்துல வரும்போது, ஏன்னா அதுவே காற்று ராசி, அவரோட நட்சத்திரத்துக்கே வரும்போது உங்களை வெளிநாடு அனுப்புவார். சரிங்களா? வெளிநாடுங்கிறது உங்களோட ஜாதகத்துல சரராசியில சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தசைகள் இப்போ நடந்துச்சுன்னா வெளிநாடு அனுப்புவார். உபயராசி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தசை நடந்துச்சுன்னா வெளிநாடு போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்க. இருக்க முடியாது. இல்லைன்னா எங்கேயாவது இப்போ வந்து சென்னையில இருக்கிறீங்கன்னா பெங்களூர் போவீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்கன்னா சென்னை வருவீங்க. இந்த மாதிரி அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை, இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஒரு பயணத்தை கொடுப்பார். வேற ஒன்றும் இல்லை. அந்த 9ல் இருக்க ராகு சதய நட்சத்திரத்துக்கு வரும்போது, சதய நட்சத்திரம் எப்போ வரும்? கிட்டத்தட்ட 2026 மார்ச்ல இருந்து ஒரு 8 மாதங்கள் அந்த சதய நட்சத்திரத்துல சஞ்சரிப்பார். 25ல இல்ல, ஆக்சுவலா 26ல சொல்றேன். 25லேயே கூட சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் அமையும், அந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால. இதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த பயணங்களினால உங்களோட வேலை அல்லது தொழில ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ இதையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த 2025ல மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய 5 பெரிய புதிய மாற்றங்கள். இந்த 5 பாயிண்டுமே பாசிட்டிவான பாயிண்ட் தான். ஏன்னா இந்த வருடம் கிரகநிலை சூப்பரா இருக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் யாருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே 100% கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு புதன் தசை, சுக்கிர தசை, சனி தசை. சனிக்கு வந்து இந்த இடத்துல குரு மற்றும் சுக்கிரன் அல்லது வளர்பிறை சந்திரனோட பார்வை இருந்துச்சு அப்படின்னு இந்த 3 தசைகள் நடந்துச்சுன்னு வைங்களேன், எக்ஸலண்டான பலன்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 மாற்றங்களுமே உங்களுக்கு 100% கிடைச்சிடும். அப்படி இல்லை, எங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்குது, குரு தசை நடக்குது, கேது தசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% நான் சொன்ன இந்த பலன்கள்ல இருந்து ஒரு 50% பலன் கிடைக்கும். சனி தசை மோசமான
அளவில் இப்போ செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்பட்டு நடந்துச்சுன்னா இதை சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த மாற்றத்தை அடைவீங்க. இதுதான் அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கான பலன்களை எடுக்கிறது. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையை எப்படி பார்க்கணும், இந்த திசை நல்ல திசையா கெட்ட திசையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.